வணக்கம். நாங்க ஒரு கேள்வியோட இந்த காணொளிய ஆரம்பிக்கலாம். நாங்கள் தமிழர்கள் தானா? அப்படி இல்லாட்டி, நாங்கள் எங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த மட்டுமே கதைச்சு, அதற்கு குரல் குடுக்கிற ஒரு சமுதாயமா மாறிக்கொண்டு வரோமா? சமூக வலைதளங்கள்ல ஒரு பிரச்சனை வரையக்க, Facebookல உடனே அத பத்தின ஒரு போஸ்ட், TikTokல ஒரு வீடியோ, YouTubeல ஒரு வீடியோ, Instagramல அத பத்தின ஒரு ரீல்ஸ், இப்படி எல்லாமே ரொம்ப தீயா பரவிக்கொண்டு வரும். ஆனா, நாங்க கதைக்க வேண்டிய செம்மணி இஷ்யூ, அங்க நடக்கிறது என்ன? பல ஆண்டுகளாக பதில் கிடைக்காம இருக்கிற கேள்விகள், காணாமல் போனவரோட குடும்பங்கள், அடையாளம் காணப்படாத மனித எச்சங்கள், குழந்தைகள், சிசுக்களோட எச்சங்கள், இப்படி எல்லாமே நம்முடைய கவனத்தை பெற வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயங்கள். அதனாலதான் நாங்க கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, ரீச்சாவுக்காக குரல் கொடுத்த தமிழர்கள் செம்மணி இஷ்யூவுக்கு மௌனம் சாதித்தது ஏன்? நான் சிவா, நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது தமிழ் டாக்ஸ். இந்த தளத்துல நீங்கள் இலங்கை, பிரித்தானியா, அது மட்டும் இல்லாம பலதரப்பட்ட தமிழ் டாக்குமெண்ட்ரி பதிவுகளையும் பார்க்கலாம். இந்த சேனலுக்கு நீங்க இதான் முதல் தரம் பாருங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த காணொளி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. உங்களோட நண்பர்களோட இந்த காணொளியை பகிர்ந்து கொள்ளுங்க. முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும். ரீச்சா தொடர்பா சமூக வலைதளங்கள்ல பல்வேறு விவாதங்களும் விமர்சனங்களும் கடந்த காலங்கள்ல நடந்து கொண்டிருக்கு. அண்மை காலத்துல ஏற்பட்ட இஷ்யூ வந்து நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. கிளிநொச்சி இயக்ககச்சில் அமைஞ்சிருக்கிற ரீச்சா ஆர்கானிக் ஃபார்ம் ஒரு பெரிய சுற்றுலா மையமா, அது மட்டும் இல்லாம விவசாய திட்டமாகவும் வளர்ந்து வந்தோன்று. அதை பற்றின பல செய்திகளை வந்து நாங்க சமூக ஊடகங்கள்ல காணக்கூடிய மாதிரி இருக்கு. ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதை பற்றி பேசுறது ஒரு தவறும் இல்லை. ஒரு நிறுவனத்தை பற்றிய கேள்விகள் மக்களிடையே இருக்கேக்க அதை பற்றி கேட்கறதுல ஒரு தவறுமே இல்லை. ஆனா ஒரு சமூக பிரச்சனை இருக்கு, அதை பற்றி விவாதிக்கிறதுக்குரிய அவசியம் மிக முக்கியமா இருக்கு. ஆனா இங்கதான் இன்னொரு கேள்வி வருது. நம்மட வரலாற்றோட தொடர்புடைய மிகப்பெரிய மனித உரிமை கேள்விகளை பற்றி ஏன் அதே அளவுக்கு நாங்கள் பேசுறதில்லை? அதுதான் செம்மணி இஷ்யூ. யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு இடம்தான் செம்மணி. ஆனா அந்த பெயர் வந்து இன்றைக்கு ஒரு சாதாரண ஒரு இடத்தின் பெயரா மட்டும் இருக்கல. ஒரு மிகப்பெரிய கேள்வியின் ஆரம்ப தொடக்க புள்ளியா மாறி இருக்கு. 1990 நடுப்பகுதியில யாழ்ப்பாணத்துல காணாமல் போனவர்கள் அதோட கொல்லப்பட்டதா கூறப்படுற தமிழர்களுடைய செம்மணி மனித புதைகுழிகள் தொடர்பு பட்டிருக்கு. 1998 இலங்கை இராணுவத்தைச் சேர்ந்த லோமரட்ன ராஜபக்ஷ நீதிமன்றத்துல நூற்றுக்கணக்கான உடல்கள் செம்மணியில புதைக்கப்பட்டிருக்கிறதா ஒரு அதிர்ச்சியூற்ற தகவலை வழங்கியிருக்கிறார். பல ஆண்டுகளாக இந்த விவகாரம் சர்ச்சையாகவும் விசாரணையாகவும் கோரிக்கைகளோடையும் இருந்து வந்துச்சு. பிறகு மீண்டும் அகழ்வாராய்ச்சி பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. 2025 அகழ்வுகள்ல மனித எச்சங்கள் மிக மிக பாரிய அளவில் கண்டுபிடிக்கப்படுது. அதற்கு பிறகு எண்ணிக்கை தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கூடிக்கொண்டு வருது. 2025 ஜூலைக்குள்ள மட்டும் 300 மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டதா செய்திகள் தெரிவிக்கும். 2026 அகழ்வுகள் தொடர்ந்த போது எண்ணிக்கை 100களை கொஞ்சம் கொஞ்சமா தாண்ட தொடங்கிச்சது. கடந்த ஜூன் மாதத்தோட மொத்தமா 461 மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டதா அதிகாரபூர்வமான தகவல்கள் வெளியாகிருக்கு. இவ வெறும் எண்ணிக்கை எண்கள் அல்ல. ஒரு எலும்பு கூடண்டா ஒரு தமிழனுடைய ரத்தம், ஒரு தாய், ஒரு தந்தை, ஒரு சகோதரன், ஒரு சகோதரி, ஒரு குழந்தை, ஒரு வாழ்க்கை. அந்த மனிதர்களின் பெயர் என்ன? எங்க போனார்கள்? அவர்களுக்கு என்ன நடந்துச்சு? அவர்கள குடும்பங்களுக்கு உண்மை எப்போது கிடைக்கும்? ஒரு நியாயம் எப்ப கிடைக்கும்? இந்த கேள்விகளுக்கான பதில் தான் ரொம்ப முக்கியம். இங்கதான் நாங்க ஒரு விஷயத்த மிக முக்கியமா பார்க்கணும். எல்லா தமிழருமே செம்மணி இஷ்யூவை பற்றி கதைக்காமலே இருக்கிறார்களா அப்படின்னா இல்ல. செம்மணி தொடர்பாக தொடர்ந்து பேசுபவர்களும் இருக்கிறார்கள். இப்படியான ஆட்கள் வந்து காணாமல் போன குடும்பங்களுக்காக குரல்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். மனித உரிமை அமைப்புகளும் விசாரணையை தொடர்ந்து கோரிக்கொண்டிருக்கு. சட்டத்தரணிகள் கேள்விகள் எழுப்பினும் அரசியல்வாதிகள் நாடாளுமன்றத்தில் இதை பற்றி விவாதத்தை எடுத்து வச்சிருக்கணும். இன்னும் நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா யாருமே பேச இல்லை என்ற ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வைக்கிறது இல்லை. இதுக்குரிய கேள்வி வந்து வேற. இவ்வளவு பெரிய விவகாரத்துக்கு இன்னும் அதிகமான மக்கள் ஏன் குரல் கொடுக்கல? ஒரு மனித புதகுழியில நூற்றுக்கணக்கான மனித எச்சங்கள் கண்டுபிடிக்க அது ஒரு சாதாரண செய்தியா எல்லாராலையும் பார்க்கப்படுது. அது ஒரு பெரிய மனித உரிமை சம்பந்தப்பட்ட ஒரு விவகாரம் மட்டும் இல்லை. அது வந்து எங்கண்ட வரலாறு. அதுவும் பல ஆண்டுகளாக காணாமல் போனவர்கள் குடும்பங்கள் பதிலை எதிர்பார்த்து இப்பவும் இருந்து கொண்டிருக்கிறேன். யார் குற்றவாளி? யார் பாதிக்கப்பட்டிருக்கணும்? எப்போது இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்குரிய நீதி கிடைக்கும்? கொல்லப்பட்டவர்கள் யார்? எப்படி கொல்லப்பட்டுச்சினம்? கொல்லப்பட்டவர்களுடைய தரவுகள் என்ன? நிறைய கேள்விகளை வந்து எங்களால் கேட்டுக்கொண்டு போயிடும். அதற்காகத்தான் ஃபோரன்சிக் இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப முக்கியம்.
சர்வதேச தரத்திலான விசாரணை வேண்டும் என்று தான் தமிழ் சமுதாயம் போராடி கொண்டு வருது. ரீச்சாவுக்காக மிகவும் வலிந்து கதைக்கிற தமிழர்கள் செம்மணிக்கு மட்டும் ஏன் மௌனம்? இந்த கேள்வியை யாரையும் தனிப்பட்ட விதத்திலேயோ யாரையும் குறை குற்றம் சொல்லியோ நாங்க கேட்கல. அதுக்கு மாறா எங்கட சமுதாயத்தை நாமளே நம்மளை பார்த்து கேட்கணும். ஒரு சமூகமாக என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு நேரம் இருக்கு, டிபேட்டுக்கு நேரம் இருக்கு, செலிபிரிட்டி பிரச்சனையை பற்றி கதைக்கிறதுக்கு எல்லாம் நேரம் இருக்கு, பொலிட்டிக்கல் ஆர்குமெண்ட்ஸை பற்றி கதைக்கிறதுக்கு நேரம் இருக்கு, சிஎம் விஜயை பற்றி கதைக்கிறதுக்கு நேரம் இருக்கு. இப்படியெல்லாம் நேரம் இருக்கேக்க நம்மளுடைய வரலாற்றில் அழிக்கப்பட்ட சில சுவடுகள் அதை பற்றி கதைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட இல்லையா? ஒரு போஸ்ட் போடலாம், ஒரு வீடியோ செய்யலாம், ஒரு ரீல் செய்யலாம், ஒரு செய்தியை ஷேர் பண்ணலாம், காணாமல் போனாக்கண்ட குரலை உலகத்திற்கு எடுத்து செல்லலாம். இதான் நாங்க செய்யக்கூடிய ஒரு குறைந்தபட்ச விஷயம். எங்களுக்கு பிடிச்ச விஷயங்களுக்காக மட்டும் குரல் கொடுக்காமல் எங்களோட வரலாற்றுக்காகவும் எங்களுக்கு நடக்கிற பிரச்சனைகளுக்காகவும் உண்மைக்காகவும் நாங்கள் குரல் கொடுக்கணும். செம்மணியில் என்ன நடந்ததுன்றதும் அங்க புதைக்கப்பட்டவர்கள் யார் என்றதும் அவர்களுக்கு என்ன நடந்ததுன்றதும் இந்த கேள்விக்குரிய முழுமையான பதில் கிடைக்கும் வரைக்கும் இந்த இஷ்யூ உயிரோட தான் இருக்கும். நீங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த செம்மண் விவகாரம் உலக அளவில் இன்னும் அதிகமா பேசப்படணும். அதான் எங்களோட கருத்து. உங்களோட கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன்.